அதுக்கு முன்னாடி நாங்கள் பயணம் பண்ணதெல்லாம் விட்டுருவோம். இப்போ உள்ளது நடைமுறையில் தான் சொல்லணும். நல்ல குரு கிடைச்சதுனால அதை அவரை மதித்து அவர் காலடியில் போய் சமர்ப்பணமாகி அவர் என்னெல்லாம் நமக்கு பாடம் நடத்தினாரோ அவளும் நமக்குள்ளே உள்வாங்கி அதை நிலைநிறுத்தி அந்த பயணத்தை தொடர்ந்ததுனால அடுத்து என்னவாக நம்ம பிறக்க போகிறோங்கிறது முதல் கொண்டு இந்த பிரதேசிக்கு தெரியும். புரிஞ்சுதா? இப்போ நான் என்னுடைய பயணம் அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களெல்லாம் நல்லவங்களாக்கி உங்களெல்லாம் தூக்கிட்டு போகணுங்கிற ஆசையில் எனக்கு இல்லை. எப்படி என்னுடைய இலக்கு அது, நான் அதை இலக்க பிடிக்கணும். அதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை மாத்திரம்தான் செஞ்சுக்கணும். புரியுதா? என்னுடைய இது அதுதான் எனக்கு சொத்துன்னு எடுத்துக்கிட்டா அடுத்த யூகம் நான் எதுவாக பிறக்கிறேனோ அதுதான் எனக்கு சொத்து. நான் அதை நோக்கி பயணம் பண்ணுறேன். அப்போது நல்ல ஒரு குரு கிடைச்சதுனால தானே அந்த இலக்கை நம்ம தேடி பிடிக்க பார்க்குறோம். அப்போ குரு கிடைக்காதவங்க துரதிருஷ்டவாதி தானே. புரியுதா? இல்லை அது விட்டுருவோம். அது ஜெம்ம ஜெம்மத்துக்கு வர்றது போகிறதுங்கிறது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா? சிம்பிள் ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லுங்கள். புரிஞ்சதுங்களா? அது நம்ம வாரது கதைகள் வேறு. அது 5 இது 6வது அப்படிங்கிற கணக்கு. 6வது தொடர்ச்சியில் தான் நம்ம குருஸ்தானத்தில் உட்கார வைக்கிறாங்க. புரிஞ்சதுங்களா? அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்குள்ளே போய் நம்ம நிறைய விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சொன்னாலும் அது நம்புறது மாதிரி அவ்வளோ ஈஸியாக யாரும் நம்பிட மாட்டாங்க இல்லையா? நம்பிக்கிற மாட்டாங்க. அதனால் அதை நம்ம பெருசாக இது பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நடைமுறையில் என்ன அது முன்ஜென்மத்தினுடைய ஆன்மா பந்தம் இருந்தால் மாத்திரம்தான் குரு அவங்கள தேடி வருவாங்க. தொடர்ச்சியாக ஆன்மா பந்தம் முன்ஜென்மத்தினுடைய பந்தம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தால்தான் அந்த குழந்தைய பார்த்து குரு தேடி போய் கையகப்படுத்துவாங்க. அப்படி தான் முயற்சி நாங்கள் பண்ணுறோம். அதை எடுத்துக்கிறதும் பிடிச்சிக்கிறதும் அது உங்களை சார்ந்ததாக தானே இருக்குது. வாய்ப்புகள் உண்டு. புரியுது? மனிதன் மானிடர் மனிதன் மானிடர் அந்த மாதிரி அடுத்தடுத்த படின்னு சொல்கிறேன். அடுத்தடுத்து படின்னு சொல்கிறேன். இல்லை சாமி, மனிதனுக்கு அப்புறம் மானிடர், மானிடனுக்கு அப்புறம் எந்த நிலைக்கு போவாங்க? மானிடனுக்கு அப்புறம் எந்த நிலைக்கு போவான்னா நல்ல ஆன்மீகவாதியாக போவான். அது எத்தனை அடுத்தடுத்து அந்த 7 தெரிஞ்சுக்கும் அது ஒன்று மாறும். இதில் நிறைய தடைகள் ஏற்படும்பா. எல்லாம் ஒரே மாதிரி கண்டினியூவாக வந்துடுவாங்கலாம் சொல்ல முடியும். பிறந்த ஒரு 2 யுகம் ஒன்றா வந்திருப்பாங்க, 3வது யுகம் மாறி பிறந்துருவாங்க. அவங்களுக்கு பல விஷயங்கள் வெளிப்படையாக சில இதுகள் உணர்த்தப்பட்டால் கூட உணர மாட்டாங்க. அவங்க பிறந்த இடம் வளர்ந்த இடமெல்லாம் மாறுபட்டதாக இருக்கும், மாறி போயிடும். அந்த ஜெனரல் அடிவிட்டு போகும். ஒன்று அவங்க அந்த இதுகளுக்குள்ளே வர முடியாமல் போயிடும். மறுபடியும் மறைஞ்சு மறுபடியும் அவங்க எப்போ பிரிவு எடுக்கிறாங்களோ அதில் துரிதப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தாத்தான் சேர்த்துக்கணும். அப்படி நிறைய ஒதுங்கி போகிறதும் உண்டு.